இந்த வீடியோவில் நம்ம ஐசிஐசிஐ பேங்க்கோட ஃபிக்ஸட் டெபாசிட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேங்க் வந்து ப்ரைவேட் பேங்க். ஸோ இந்த பேங்க்கில் எஃப்டிக்கான என்னென்ன மாதிரியான ரூல்ஸ் இருக்குது, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க, லாஸ்ட்டாக ஒரு கேல்குலேஷனையும் பார்க்கலாம். ஃபிக்ஸட் டெபாசிட்னா என்னென்னா, நம்ம இந்த ஸ்கீம் ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணிடுவோம், 1 வருஷத்துக்கோ இல்லை 5 வருஷத்துக்கோ. ஸோ அந்த பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு இன்ட்ரெஸ்ட்டும் நாம் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டும் நமக்கு திரும்ப கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து எஃப்டி. ஸோ அப்படி கிடைக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட்டை நம்ம மந்த்லியாகவும் எடுத்துக்கலாம், இல்லை 3 மாதத்துக்கு ஒரு தடவை, இல்லை மெச்சூரிட்டி டைம் அப்போ கூட நம்ம இதிலேருந்து அமௌண்ட்டை எடுத்துக்கலாம். ஸோ இதில் இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூஸ் பண்ணுற இயரை பொறுத்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்ச் ஆகும். இந்த வீடியோவில் நம்ம 15 to 18 மந்த்துக்கான இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து இதில் இருக்கிறதுலே வந்து ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோன கேல்குலேஷனும் டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். அடுத்தது, இந்த ஐசிஐசிஐ பேங்க்கில் யாரெல்லாம் எஃப்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவல் ஓப்பன் பண்ணலாம், மைனராக இருந்தால் ஓப்பன் பண்ணலாம், கம்பெனிஸ் ஓப்பன் பண்ணலாம், ரெசிடெண்ட்டாக இருந்தால் கூட ஓப்பன் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கிற எல்லா கண்டிஷன்ஸுமே வந்து இந்த எஃப்டியை ஓப்பன் பண்ணுறதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ். இதில் கொடுத்துருக்கிற எல்லாருமே வந்து இந்த பேங்க்கில் நம்ம எஃப்டி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதனோட ஓவரால் பெனிஃபிட்ஸை பற்றி எல்லாமே பார்த்துடலாம். ஸோ இந்த ஸ்கீம் வந்து 7 நாள்லேருந்து 10 வருஷம் வரைக்கும் நம்மளால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். மினிமமாக 10,000 ரூபாய் இருந்துச்சுன்னா இந்த எஃப்டி அக்கௌண்ட்டை நம்ம ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து 7 நாள்லேருந்து இன்வெஸ்ட் பண்ணலாங்கிற பொழுது இது வந்து ஒரு ஷார்ட் அண்ட் சிம்பிள் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானாக நமக்கு இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கொடுப்பாங்க. ஸோ ரொம்பவே வந்து ஃப்ளெக்சிபிளான ஒரு எஃப்டியாக தான் இருக்குது. ஸோ மேக்ஸிமமாக எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 3 crores, அதுக்கு மேலேயும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அவங்கெல்லாம் வந்து பல்க் டெபாசிட்டராக கன்சிடர் ஆவாங்க. அடுத்தது வந்து டிடிஎஸ் வந்து இதில் அப்ளிகபிள் தான். 1 வருஷத்துக்குள்ள இந்த ஸ்கீம்ல இருந்து இன்ட்ரெஸ்ட் மட்டுமே 10,000 ரூபாய்க்கு மேலே வந்துச்சுன்னா கண்டிப்பாக டிடிஎஸ் பிடிப்பாங்க. ஸோ இதிலிருந்து நம்ம ரெடியூஸ் இந்த டிடிஎஸை வந்து நம்ம கட் பண்ணுறதுக்கு நம்ம 15Gயும் 15H ஃபார்மையும் நம்ம வந்து சப்மிட் பண்ணலாம். நாமினேஷன் ஃபெசிலிட்டியும் இந்த ஸ்கீமில் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ப்ரீமெச்சூராக க்ளோஸ் பண்ண முடியுமானா கண்டிப்பாக இந்த ஸ்கீமில் ப்ரீமெச்சூராக க்ளோஸ் பண்ணலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் வந்து நம்ம பேங்க்குக்கு வந்து பெனால்ட்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இப்போ 1 இயர்க்குள்ளே நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து 0.5% இன்ட்ரெஸ்ட்டை பெனால்ட்டியை நம்ம கட்டி ஆகணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, 1 வருஷத்துக்கு மேலே நீங்கள் எப்போ க்ளோஸ் பண்ணாலுமே வந்து உங்களுக்கு 0.1% இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம பெனால்ட்டியாக கட்டி ஆகணும். ஸோ அடுத்தது லோன் ஃபெசிலிட்டியுமே இருக்குது. ஸோ நாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற அந்த எஃப்டிக்கு ஈக்குவலாக நமக்கு 90% ஆஃப் அமௌண்ட்டை நமக்கு லோனாக கூட கொடுக்கறதுக்கான ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக வந்து இதில் ஆட்டோ ரெனியூவல் ஆப்ஷனும் இருக்குது. இந்த ஸ்கீமில் வந்து நமக்கு வந்து மெச்சூரிட்டி டேட் முடிய போகுதுன்னா நம்ம இந்த ஸ்கீமை வந்து இன்னும் 5 வருஷம் இது வந்து ரெனியூவல் பண்ணிக்கவும் முடியும். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து 15 மந்த்லேருந்து 18 மந்த்துக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுலையுமே வந்து ஜென்ரல் சிட்டிசனுக்கும் சீனியர் சிட்டிசனுக்கும் 2 விதமான இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. ஜென்ரல் சிட்டிசனுக்கு 7.25%, சீனியர் சிட்டிசன் அதாவது 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 7.80% இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் லாஸ்ட்டாக வந்து ஒரு கேல்குலேஷனை பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு 15 to 18 மந்த்துக்கான ஒரு எஃப்டி கேல்குலேஷன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு காலம் வந்து நீங்கள் எவ்வளோ வந்து டெபாசிட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டு. அடுத்தது வந்து அடுத்த காலம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜென்ரல் சிட்டிசனுக்கு இந்த மெச்சூரிட்டி டைம் வரைக்கும் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. அடுத்தது மெச்சூரிட்டி டைமில் மொத்தமாக இன்ட்ரெஸ்ட்டும் அமௌண்ட்டும் எவ்வளோ கிடைக்குதுங்கிறது தான் மெச்சூரிட்டி அமௌண்ட். அடுத்த காலம் வந்து சீனியர் சிட்டிசனுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. லாஸ்ட்டாக வந்து சீனியர் சிட்டிசனுக்கான ஒரு மெச்சூரிட்டி அமௌண்ட்டு. ஸோ நீங்கள் இதில் 50,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 4,709 ரூபா இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ மொத்தமாக வந்து 54,709 ரூபா அமௌண்ட்டாக கிடைக்கும். அதுவே நீங்கள் சீனியராக இருந்தீங்கன்னா 5,081 ரூபா இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். டோட்டலாக 55,081 ரூபா மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக கிடைக்கும். ஸோ இந்த ஸ்கீமில் நீங்கள் 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் மட்டும் 9,419 ரூபா கிடைக்கும். மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 1,09,419 ரூபா கிடைக்கும். அதுவே சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் மட்டும் 10,161 ரூபா கிடைக்கும். மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 1,10,161 ரூபா கிடைக்கும். நீங்கள் 3 லட்ச ரூபாய் இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா
ஸோ 28,256 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ மெச்சூரிட்டி டைமில் 3,28,256 ரூபா கிடைக்கும். சீனியராக இருந்தீங்கன்னா 30,484 ரூபா இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ டோட்டலாக 3,30,484 ரூபா அமௌண்ட் கிடைக்கும். 5 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 47,094 ரூபா இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ டோட்டலாக 5,47,094 ரூபா அமௌண்ட் கிடைக்கும். ஸோ சீனியராக இருந்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் மட்டும் 50,806 ரூபா கிடைக்கும். மெச்சூரிட்டி டைமில் 5,50,806 ரூபா கிடைக்கும். ஸோ 10 லட்ச ரூபாய் இந்த ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா வெறும் 15லேருந்து 18 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் 94,188 ரூபா கிடைக்கும். ஸோ மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 10,94,188 ரூபா கிடைக்கும். அதுவே நீங்கள் சீனியராக இருந்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் மட்டும் 1,01,613 ரூபா கிடைக்கும். மெச்சூரிட்டி டைமில் 11,01,613 ரூபா கிடைக்கும். ஸோ இந்த ஐசிஐசிஐ பேங்க்கை பொறுத்த வரைக்கும் என்னதான் இது வந்து ஒரு ப்ரைவேட் பேங்காக இருந்தாலுமே வந்து இந்த ஸ்கீமில் அதிகமாக கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 15 to 18 மந்த்துக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான். ஸோ அதுக்கான கால்குலேஷன்ஸை இப்போ பார்த்தாச்சு. ஸோ ஓவராலாக இந்த ஸ்கீமை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பேங்க்லேயுமே வந்து ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.